நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வயலில் பார்த்திங்கன்னா கதிர் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கதிர் வர டைமில் பார்த்திங்கன்னா வெண்கதிர் நிறைய படுது. அது எதுக்குன்னா பூச்சி தாக்குதல் தான் இந்த வெண்கதிர் வரும். இப்போ இந்த வெண்கதிர்லாம் நம்ம எடுத்து சேகரித்து வச்சுப்போம். அதில் என்ன பூச்சி தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணி வச்சுப்போம். பார்த்திங்கன்னா ஒரு இடம் இல்லாமல் இந்த வெண்கதிர் தாக்கிட்டே இருக்குது. இந்த வெண்கதிர் வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வரப்போரங்களில் தான் வரும். அது வரும்போதே அதை பிடுங்கி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அது தொடர்ந்து உள்ளே போகாமல் இருக்க பார்த்துக்க முடியும். இதில் குருத்தில் ஒரு பூச்சி மாரி ஒன்று இருக்கும். அது குருத்துக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு இந்த மேலே அரிசிக்கு தேவையான சத்துக்கள்லாம் போகாமல் தடுத்துடும். அது ஒரு புழு மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கதிர் இருக்குன்னு. இந்த வெண்கதிர் பார்த்திங்கன்னா நிறைய தாக்கிட்டு இருக்குது இந்த டைமில். இது எல்லாத்தையும் நம்ம பிடிங்கி எடுத்துப்போம். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன தான் மருந்து அடித்தாலும் அந்த வெண்கதிரில் இருக்கிற புழு சாக மாட்டேங்குது. இதுக்கு எதனாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வெள்ளை கதிரெலாம் பிடின்னு வந்துட்டோம். இதுக்குள்ளே என்ன பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கதிர் எதுக்கு வெள்ளையாகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது போல். பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தரையும் புழு எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற ஒரு புழு வெளியே எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் புழு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் ஒரு புழு இருக்குது பாருங்கள். இந்த புழு தான் இந்த பயிரை சாப்பிட்டு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த பயிரை இதுதான் சாப்பிடுது. இந்த புழு தான் பாருங்கள். இந்த புழு தான் இந்த வெண்கதிர் வரதுக்கு காரணம். நம்ம என்ன தான் ஸ்ப்ரே பண்ணாலும் இது பார்த்திங்கன்னா தண்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த மருந்து அது மேலே படாமல் சாகவே சாகாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கூட வேப்ப எண்ணெய் கலந்தடிக்கணும். வேப்ப எண்ணெய் கொஞ்சம் நாள் அந்த கதிர்லேயே இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கதிர் முத்திடும். அதனால் வேப்ப எண்ணெய் கலந்து நம்ம அடிக்கும்போது இந்த வெண்கதிர்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வேப்ப எண்ணெய் கலக்காமல் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்கதிர் போகவே இல்லை. அதுக்கடுத்து நம்ம சில இயற்கை ஆர்வலர்கிட்ட ஐடியா கேட்கும்போது பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் கலந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. திருப்பி ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பயிர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பாய் பாய்.